இந்த ஸ்தலத்தோடைய வரலாறு என்ன அப்படின்னாக்கா, நலமகா சக்கரவர்த்தி அவர் தனது நாட்டை சூதில் வந்து இழந்துடுறார். அப்போ வந்து தனது மனைவியோட, நிறைமாத மனைவியோட நடந்து வரார். காட்டு வழியாக நடந்து வரார். நடந்து வரப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்கா, நம்மளால் நம்ம மனைவி கஷ்டப்பட வேண்டாம், நடந்து வரும்போது நம்ம தான் நாட்டை இழந்துட்டோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம், கஷ்டப்படுறோம் அப்படின்றதுனால நம்ம மனைவியும் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு நைட்டு அந்த காட்டில் ஓய்வு எடுக்கிறாங்க. இவர் மட்டும் தனியாக வந்துடுறார். மனைவி வந்து அவருடைய தகப்பனார் வீட்டுக்கு போயிடுறாங்க இவரை காணுன்றதுனால. இவர் அப்படியே காட்டு வழியாக நடந்து வரும்போது, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வருது எங்கேருந்து, காட்டில் இருந்து. அப்படி வரப்போ அது யார் என்ன ஏதுன்னு உள்ளே போய் பார்க்குறார். பார்க்கும்போது கிட்ட அருகில் போகும்போது ஒரு நாகம் வந்து அக்னியில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குறாரு. இவருக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா அது அக்னியில் ஒரு நாகம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதுக்கு முன்னாடியே ஒரு வரம் வாங்கியிருப்பார். என்ன அப்படின்னு கேட்டால், அக்னி பகவான்கிட்ட ஒரு வரம் வாங்கியிருப்பார். நெருப்பு வந்து இவரை சுடாது, அந்த மாதிரி ஒரு வரம் வாங்கியிருப்பார். இன்னொன்று, நெருப்பை இவரால் உருவாக்கவும் முடியும். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், எரிபொருளும் இல்லாமல் இவர் நெருப்பை உருவாக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வரம் வாங்கியிருப்பார். அதனால் என்னாச்சுன்னு கேட்டால், கிட்ட போகும்போது அந்த நாகமானது நலனே என்னை காப்பாற்றுங்க. என்னடா அது இவருன்னு பார்த்துட்டு சரின்னு காப்பாற்ற போகிறார். இவர் ஒரு சத்திரியன், இவரோட தர்மத்தை காப்பாற்றணும், இவரை எல்லாரையும் காப்பாற்றுறது தான் இவருடைய பணி. அந்த தர்மம் இவருக்குள்ளே இருக்குது. போய் அந்த நாகத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த நாகத்தை எடுத்து அந்த அக்னியிலேருந்து வெளியில் போட்டுறாரு. இவரே அந்த அக்னி சுடலை, அக்னி தேவன்கிட்ட வாங்கின வரத்தால். அந்த நாகம் இவரை கடிச்சிருது. அதுதான் வந்து கார்கோடக பகவான். இதை கடிச்சிருது இவரை. கடிக்கும் போது, நான் உன்னை காப்பாற்றினேன்னா நீ ஏன் என்னை கடித்த, நான் உனக்கு நல்லது தானே செஞ்சேன், என்ன ஏக்கு கடித்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது சனியோட கட்டளை, நான் உன்னை கடிச்சு தான் ஆகணும், அதனால் நான் உன்னை கடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகம் சொல்லுது. அதனால் சரி இதுக்கு என்ன தான் விமோச்சனம் அப்படிங்கும்போது, நலன்கிட்ட இந்த நாகம் சொல்லுது, அயோத்தியில் போய் நீ ஒரு மன்னர்கிட்ட தேரோட்டியாக இரு, உனது சாபம் நீங்கும். அது மட்டும் இல்லை, அது ஒரு பட்டு ஒன்று கொடுக்குது, ஒரு பட்டு வஸ்திரத்தை அது கையில் கொடுத்து, இதை வந்து இந்த தேரோட்டியாக இருந்துட்டு மீண்டும் உன் குடும்பத்தையும் உனது பத்தினியையும் பார்க்கும்போது அவங்க கையால் உனக்கு இந்த பட்டு வஸ்திரத்தை சாத்தும்போது, மேலே போடும்போது உனது சாபம் விமோச்சனமாகும். அப்பயும் அந்த நாகம் வந்து தீண்டும்போது இவர் கேட்குறார். அதுக்கு வந்து அந்த நாகம் சொல்லுது, நான் தீண்டுறதுனால நீ இறந்துட மாட்டேன், உனது உயரம் குறையும், உனது அழகு குறையும், உனது மேனி மாறும், அவ்வளோதானே தவிர்த்து நீ இறந்துட மாட்ட அப்படின்னு சொல்லுது அந்த நாகம், கார்கோடகன். இவர் வந்து தேரோட்டியாக போகிறார். அயோத்திக்கு போய் தேரோட்டியாக இருந்துட்டு வரார். இந்த நலமகாராஜாவை அந்த நாகம் தீண்டினதுனால அவர் அழகு குறைஞ்சிது, உயரம் குறைஞ்சிது, மேனி வந்து வேறு மாரி மாறினது. இருந்தாலும் அவருக்கு இறப்பு கிடையாதுன்னு அந்த நாகம் சொல்லிடுச்சு. தேரோட்டியாக போகிறார். என்ன அப்படின்னு கேட்டால், இதில் முக்கியமான விஷயம், அவங்க மனைவிக்கு இவர் யாருன்னு அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. அது ஒரு விஷயம். ஆனால் அவங்க மனைவி அவங்க தகப்பனார் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க தகப்பனார் என்ன பண்ணுறாரு, இதுக்கு மேலேயும் அவர் வரல, சரி இந்த பொண்ணுக்கு வந்து தான் பொண்ணுக்கு வேறு திருமணம் செய்து வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து நலமகா சக்கரவர்த்தி, ராஜாவுக்கெல்லாம் ராஜா, பெரிய ஆள் இல்லையா, அக்னி தேவன்கிட்ட வர வாங்கினவர். ஸோ நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கார். இவங்கள இந்திரன்கள், தேவர்கள், அந்த மாதிரி பெரிய பெரிய ராஜாக்கள் அவங்கெல்லாம் பொண்ணு கேட்டு வந்தும் அந்த போட்டியில் ஜெயிக்க முடியாமல் நலன் வென்று இந்த பெண்மணியை வந்து திருமணம் செய்தார் முதல் வாய்ப்பில். இப்போ இரண்டாவது வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வாய்ப்பை விடக்கூடாதுன்னு எல்லா மன்னர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம முந்திக்கணும்னு போய் இரண்டாவது திருமணத்துக்கு அவங்கெல்லாம் தயாராகி முன்னாடி போகிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்கா, நலன் வந்து அவனுக்கு தான் இயற்கையாக அக்னியை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கே, அவன் வந்து கொட்டுற மழை, கட்டைகள்லாம் நனைஞ்சிருக்கு, விறகுகள்லாம். அப்படி இருக்கும்போது அக்னி தேவனை வேண்டி உணவு சமைக்கிறதுக்காக அக்னியை ரெடி பண்ணுறான். அக்னி தேவனை வழிபட்டோன்னே ஈரமாக இருந்த அந்த விறகு எரியுது. இதை வந்து அவருக்கு பசங்க பார்த்துட்றாங்க. பார்க்கும்போது இந்த வரமானது தனது தந்தைக்கு தானே இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்றத இதை வந்து 2 பேர் பார்த்துட்டு அவங்களுடைய மனைவிகிட்ட போய் சொல்லும்போது, ஓ நமது கணவன் இன்னும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. இந்த வரம் உங்களுக்கு கிடச்சது எப்படி, இது வந்து எனக்கு கணவருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் நலன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லை உனது உருவம்லாம் மாறி இருக்குது, உயரம் கம்மியாக இருக்குது, எப்படி நீ நலன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த பட்டை என் மேலே போடு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு.
அந்த கார்கோடகன் கொடுத்த அந்த நாகம் கொடுத்த பட்டை வந்து இவங்க போட்டு விட்றாங்க. இவங்களோட சாப விமோச்சனமாவது, உருவமும் பழைய மாதிரி மாறிடுது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்தமாரி இருக்கவும் காப்பாற்றப்பட்ட நாகம், இவர் காப்பாற்றினார் இல்லையா, நாகம் வந்து அவரையே தீண்டிட்டு இல்லையா, இந்த தோஷம் போகிறதுக்காக கார்கோடகன் வழிபட்ட ஸ்தலம் தான் கார்கோடேஸ்வரர். அந்த தோஷத்தை நீக்கிறதுக்காக, தன்னை விட்டு அந்த தோஷம் போகணும், அந்த பாவங்கள் போகணுன்றதுக்காக அந்த கார்கோடகன் வந்து பூஜிக்குது சிவாலயத்தை, சிவலிங்கத்தை. அதுதான் இந்த கார்கோடேஸ்வரர். இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டால், கார்கோடகன் சன்னதி இருக்குது தனியாக. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பட்டு கையில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும், இன்னும் பார்க்கலாம் அதை. இதுதான் கார்கோடர் வழிபட்ட ஸ்தலம். இதுதான் கார்கோடேஸ்வரர், பார்த்துங்க. இங்கே வந்து இந்த ராகு கேது தோஷம் உடையவர்கள், நாகதோஷம் உடையவர்கள், தீராத வினை உள்ளவங்கள்லாம் இங்கே வந்தாக்கா அவங்களுக்கு எல்லாமே சௌரியமாகும். திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இங்கே வந்தால் நிச்சயம் கிடைக்கும், அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். கார்கோடகன் நலனை 1 முதல் 10 எண்ணிக்கைகள் என்ன சொன்னது? 10 என்று குறிக்கும் நான் என்ற சொல்லை நலன் கூறி கீழே விட்டதும் கார்கோடக சர்ப்பம் சற்றும் எதிர்பாராமல் நலனை தீண்டியது. உடனே வலியில் துடித்த நலன், ஏன் இப்படி செய்தாய் என்று வினவ, சர்ப்பம், நலனே, நீதானே என்னை தீண்டச் செய்தாய் என்று சொன்னது. அப்போதுதான் புரிந்தது நலனுக்கு தசம் என்ற சொல்லுக்கு கடி என்ற பொருள் இருப்பது. இருந்தும் உன் உயிரை காப்பாற்றிய என்னை நீ தீண்டலாமா என்று கேட்டார். உடனே கார்கோடகன், உன்னை தீண்ட எனக்கு சனி கட்டளையிட்டார் என்றது. உடனே நலன், இங்கு நடந்த நிகழ்வை இந்த காட்டில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் கண்டுள்ளதே, இனி உன் இனத்திற்கு ஆபத்து என்றால் யார் காப்பாற்றுவார்கள் என்றார். தன் நிலை உணர்ந்த கார்கோடகன், எனக்கு சனி பகவான் இட்ட கட்டளைப்படியே நான் செய்தேன். இதில் உன் உருவம் கருத்து, உடல் மெலிந்து, உயரம் குறைந்து, உன் அடையாளம் மறைந்து போகும். நீ இப்போது அயோத்தி சென்று உன் மனைவி தமயந்தியின் 2வது சுயம்பரத்திற்கு நீ செல்ல நேரிடும். அப்போது உன் மனைவி மக்களை காண்பாய். அப்போதுதான் நான் வரும் இந்த பொன்னாடையை நீ போர்த்திக்கொள். உடனே உன் உண்மையான உருவம் வெளிப்படும். அத்துடன் நீ இழந்த நாடு, மக்கள், பதவி, ராஜ்யம் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்று அருளியது. இத்துடன் உன்னை தீண்டிய தோஷம் போக இந்த வில்வ வனத்திலேயே நான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்வேன் என்றும், என்னாலும் என் இனத்தாலும் இனிவரும் காலங்களில் இந்த வனத்தில் இருக்கும் எந்த ஜீவராசிகளுக்கும் தீங்கு ஏற்படாது என்றும் சத்தியம் செய்தது. அதன்படி கார்கோடகன் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தவம் புரிந்து மோட்சமடைந்தது. நலனும் சனியின் பார்வை குறைந்து தன் மனைவி மக்களை அடைந்து திருநள்ளாறு தர்ப்பானேஸ்வரர் சாமியை வழிபட்டு நல தீர்த்தத்தில் தீர்த்தமாட நலனின் களி முடிந்தது. இன்றளவும் இந்த ஸ்தலம் அமைந்துள்ள இவ்வூரில் யாரையும் எந்த சர்ப்பங்களும் தீண்டியதில்லை என்றும், இங்கு கார்கோடக புரீஸ்வரர் நடைபெறும் அர்த்தஜாம பூஜையில் கார்கோடகன் இன்றும் வழிபடுவதாக ஐதீகம். அதேபோல பாரதத்தை ஆண்ட மன்னர்களில் ஒருவனான அர்ஜுனனின் வம்சாவழியில் வந்த பரிஷத் என்னும் இளவரசரை தீண்ட கட்டளை பெற்ற ஆதிசேஷன் என்னும் சர்ப்பம் துரத்தி வந்தபோது நடு இரவு ஆனதால் கார்கோடகபுரத்தில் இரவு தங்கி கண் அயர்ந்தது. மறுநாள் விடியலின் போது அந்த வனத்தில் காகங்கள் கரைந்ததின் சத்தம் கேட்டு தன் சாபத்தை நிறைவேற்ற கிழக்கே வங்கக்கடலின் நடுவே வேலி அமைத்து பதுங்கியிருந்த பரிஷத் இளவரசரை எலுமிச்சை பழ உருவெடுத்து அவன் அருகே மிதந்து செல்ல, பரிஷத் அதை எடுத்து முகர்கையில் உருமாறி அவனை தீண்டி தன் சாபம் நீங்க பெற்றது. காக்கை மொழிந்த சப்தத்தை கேட்டு சென்ற இந்த ஸ்தலத்திற்கு காக்கமொழியூர் என்றும் காக்கை கொடியூர் என்றும் இருந்து இப்போது அது மருவி காக்கமொழி என்று இந்த ஊருக்கு பெயர் பெற்றது.